அக்வேரியம் ஹாபியில் ஃபிஷ்ஷஸ் இறந்து போகிறது ரொம்பவே ஒரு இயல்பான விஷயம். இது சோகமாக இருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஃபிஷ்ஷஸை யாராலுமே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சாகாமல் வளர்க்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸோட ஹெல்த் ரீசன்ஸ்னால இருக்கலாம், இல்லை நீங்கள் சரியாக டேங்க் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற ஃபிஷ்ஷை ஒரு சிக்கான ஃபிஷ்ஷை வாங்கியிருக்கலாம், இல்லைனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக உங்கள் டேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கீழே குதித்து இறந்துருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிஷ் இறந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கைஸ், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷஸை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை அங்கே இங்கேன்னு தூக்கி போடாமல் ஃபிஷ்ஷஸ் இறந்து போச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க தொட்டியோ பூ தொட்டியோ இல்லை செடி தொட்டிலையோ பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை நம்ம பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஸோ ஃபிஷ்ஷஸை பார்த்திங்கன்னா நம்ம கூடயே இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லப்பிராணி தான். நீங்கள் அந்த ஃபிஷ் இறந்து போச்சுன்னா கடைசி டைமில் இந்த மரியாதை கூட பண்ணலன்னா நம்ம எதுக்கு அந்த ஃபிஷ்ஷை வளர்க்கணும்? ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உயிரினம் தானே.